இங்கிலாந்து நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நாட்டினுடைய அரசையே வன்மையாக கண்டிக்கிறார்கள். காரணம், அமெரிக்க உளவு தொழில்நுட்ப நிறுவனம் பாலன்டியர் நிறுவனத்திற்கு மிக ரகசியமான FCA தரவுகளுக்கு அணுகலை வழங்கும் ஒப்பந்தத்தை நிறுத்துமாறே வலியுறுத்துகின்றனர். பிரபலமான பத்திரிகை இதனை வெளிப்படுத்தியதை அடுத்து இந்த அழைப்பு அதிகமாக சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது. நிதி நடத்தை ஆணையம் அல்லது FCA வங்கிகள் முதல் ஹெட்ஜ் நிதிகள் வரை ஆயிரக்கணக்கான நிதி அமைப்புகளை கண்காணிக்கின்ற பொறுப்பில் இருக்கிறது. நிதி குற்றங்களை கண்டறிந்து கையாள உதவ 2 ஆண்டுகளுக்கான உத்தரவுகளை பயன்படுத்தி பாலன்டியரின் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை செயற்படுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று கூடிய அழைப்பை விடுத்துள்ளது. மிகப்பெரிய தவறான முடிவு என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே சமயம் பசுமை கட்சி டொனால்ட் ட்ரம்போடு பாலன்டியரின் தொடர்புகளின் காரணமாக இந்த ஒப்பந்தத்தை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். பாலன்டியர் நிறுவனமானது ட்ரம்பை ஆதரிக்கும் கோடீஸ்வரரான பீட்டர் தீல் அவர்களால் நிறுவப்பட்டது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவங்களுக்கும் ஐஸ் குடியேற்ற நடவடிக்கைகளுக்கும் இது ஆதரவளிக்கிறது. இங்கிலாந்தில் NHS காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் உள்ளிட்ட பல அமைப்புகளோடு $500 மில்லியன் மேற்பட்ட ஒப்பந்தங்களை பாலன்டியர் பெற்றுள்ளது. FCA தரவை அணுகும் பாலன்டியர் ஊழியர்கள் 12 வார சோதனை அடிப்படையில் இருக்கிறார்கள். இதனால் FCAவின் உள்வட்டாரங்களில் அதன் தரவு ஏறி எதிர்பாராத முறையில் சுரண்டப்படுவதை கட்டுப்படுத்த போதுமான பாதுகாப்பு உள்ளதா என கேள்விகள் எழுந்துள்ளன. பாலன்டியரின் செயற்பாடுகள் முக்கிய பெருமவர்கள் மற்றும் வங்கியாளர் ஜெஸ் டெய்லி, ஹெட்ஜ் ஃபண்ட் தலைவர் கிறிஸ்பின் அவுரே போன்றோரின் குற்றவியல் விசாரணை தொடர்பான தரவுகளுக்கு அணுகல் ஏற்பட வாய்ப்பு என்பதால் கவலைகள் எழுந்துள்ளன. FCA பாலன்டியர் ஒரு தரவு கட்டுப்பாட்டாளர் அல்ல, தரவு செயலாக்கி மாத்திரமே என வலியுறுத்தியுள்ளது. அதாவது அது FCA அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் மாத்திரமே செயற்படும். மிக ரகசியமான கோப்புகளுக்கான மறைகுறியாக்க திறவுகோள்கள் மீதான கட்டுப்பாடு FCAவில் இருக்கும். தரவுகள் இங்கிலாந்தில் சேமிக்கப்படும், அத்துடன் வழங்கப்படுவதுமாகவும் இருக்கும். ஒப்பந்தம் முடிந்த பின்னர் பாலன்டியர் தரவுகளை அளிக்க வேண்டும். தரவு தேடலிலிருந்து பெறப்பட்ட அறிவுசார் சொத்துரிமைகள் FCAவில் மாத்திரம் இருக்கும். ஆனாலும் வெளிப்படையான அபாயங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, குறைப்பது எனும் விவரங்கள் மிகவும் குறைவாக இருப்பதாக உள்நபர் ஒருவர் கூறுகிறார். லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் டெய்சி கூப்பர் பல ஆண்டுகளாக பாலன்டியர் மாகா அமைப்பில் தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது. ட்ரம்போடு இணைந்த நிறுவனத்துக்கு இங்கிலாந்து ரகசிய நிதி தரவுகளை வழங்குவது மிகப்பெரிய தவறு என தெரிவித்தார். பசுமை கட்சி உறுப்பினர் சியோன் ஃபெரி ட்ரம்பின் சட்டவிரோத போர்களில் பாலன்டியர் ஈடுபட்டுள்ள நிலையில் இங்கிலாந்து அரசாங்க அமைப்புகளில் அவற்றுக்கு இடம் இருக்கக்கூடாது. இந்த ஒப்பந்தத்தை தடுத்து தேசிய மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதுகாக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். காமன்ஸ் தொழில்நுட்ப குழுவின் லிபரல் டெமோக்ராட் உறுப்பினர் மார்டின் ரிக்லி FCA ஒப்பந்தத்தை தொடங்குவதற்கு முன்பே நிறுத்த வேண்டும் என கூறினார். நமது நிறுவனங்கள் போட்டியிட முடியாத ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குவதை தவிர்க்க சொந்த தொழில்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பாலன்டியர் ஐரோப்பிய தலைவர் லூயிஸ் மோஸ்லி தொழில்நுட்பம் குறித்த தவறான புரிதல்களை திருத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்திப்பை கோரினார். எங்கள் தொழில்நுட்பத்தை வணிக நோக்கில் பயன்படுத்த மாட்டோம் என்று அவர் கூறினார். FCA அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அனைத்து FCA தரவு தொகுப்புகளிலும் பாலன்டியர் செயற்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தனிப்பட்ட விவரங்கள், வங்கிகள், ஹெட்ஜ் நிதிகள் மற்றும் ஓய்வூதிய நிதிகளின் சில வர்த்தக பதிவுகளும் அடங்குகின்றன. ஃபோக்ஸ் க்ளோவ் அமைப்பின் டொனால்ட் கேம்பல் பிரிட்டிஷ் அரசாங்க சபைகளில் பாலன்டியரின் பிடி அதிகரிக்கும் மற்றொரு அறிகுறி இது என குறிப்பிடுகிறார். அவர் மேலும் கூறுகையில், ட்ரம்பை ஆதரிக்கும் இந்த நிறுவனத்திற்கு மேலதிக ஒப்பந்தங்களை வழங்கும் முன்பு அமைச்சர்கள் உடனடியாக யோசிக்க வேண்டும். லாக்கின் அபாயம் மிக தீவிரம். ஒன்றுமில்லாமல் பாலன்டியரை அகற்றுவது கடினமாகும். பாலன்டியர் FCA பணிகளுக்கு உதவுவதில் பெருமைப்படுகிறது. தரவுகளை வணிக மயமாக்க முடியாது, ஒழுங்குபூர்வமாக மாத்திரமே செயலாக்கப்படும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். FCA சோதனையில் பயன்படுத்தப்படும் தரவுகளில் வர்த்தக பதிவுகள் இடம்பெறாது என்றும் சிக்கிக் கொள்ளும் அபாயமில்லை என்றும் தெரிவித்துள்ளது. FCA செய்தி தொடர்பாளர், குற்றவாளிகள் தீங்கு விளைவிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் சளைத்தவர்கள் அல்ல, பாதுகாப்பை பேணிக்கொண்டே சோதனை நடத்துவது முக்கியம் என தெரிவித்துள்ளார்.